ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், சமீப காலமாக எந்த ஒரு பெரிய விழாவாக இருந்தாலும் சரி, அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, காதுகுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆளுங்கட்சியோட அரசியல் விழாவாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியோட அரசியல் விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒலித்த ஒரு ஸ்லோகன் அப்படின்னு சொன்னால் அஜித்தே அங்கே கேட்டிருக்கோம். சரி, ஓகே. அது அப்படி தான் அஜித் சாருமே அவருடைய ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஏகே அப்படின்ற அறிக்கையில் கேப் போட்டு அப்படியே டாட்டாக போட்டு அஜித்தேன்னு போட்டிருந்தாப்புல. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது இல்லையா? என்னதான் உங்களுக்கு ஒரு செலப்ரேஷன் அந்த ஒரு வைப் மோடில் நீங்கள் இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் தாண்டி போகிறப்ப சம்மந்தப்பட்டவர் மண்டையில் டங்குன்னு ஒரு கொட்டை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த ஒரு நிகழ்வு மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆக்சுவலாக 2003 2002 அந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மக்கள் அவங்க பார்த்திங்கன்னா அதான் அஜித் சார் ஃபேன்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகனை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பெரிய லெவலில் மற்ற இடங்கள்லாம் ட்ராவல் ஆகாமல் இருந்துச்சு. இருந்தாலும் அப்பப்போ ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா திருதுப்புன்னு அப்படியே இந்த ஸ்லோகன் முளைக்கும், அப்புறம் அப்படியே கீழே போயிடும். இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு பீட்டு போட்டாங்க அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது அஜித் ரசிகர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே அந்த ஒரு ஃபன்னாக ஜாலியாக வைப் பண்ணுறதுக்காகவே அதை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் சம்மந்தப்பட்டவருக்கு இது நியூஸாக போகிறப்ப கொஞ்சம் எட்டிக்காயாக கசக்கத்தானே செய்யும். இல்லை நான் தான் என்ன தலைனே சொல்லாதேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இப்படி கடவுளே அஜித்தேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னெல்லாம் மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சாரோடமோ தெரில. டப்புன்னு ஒரு பேனா எடுத்து ஒரு அறிக்கை எழுதிவிட்டாப்புல. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், அஜித் சார் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், அதாவது அவருடைய படத்துடைய ரிலீஸு அல்லது அவருடைய ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு அசம்பிளாக ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகன் அப்படின்றது ஓகே, அது அக்செப்டபிள். சம்மந்தம் இல்லாமல் அமரன் படம் ஓடிட்டு இருக்கிற அங்கே எமோஷனல் ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளேன்னு கத்துறது. அதுக்கப்புறமா இங்கே சம்மந்தமே இருக்காது. புஷ்பா படம் எங்கே, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியாவில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அஜித்தே கடவுளேன்னு சொல்கிறப்ப அங்கே உள்ளவன் என்ன நினைப்பான், அஜித் சார் ரசிகர்களை பற்றி, அஜித் சாரை பற்றி அப்படின்ற அந்த ஒரு சின்ன தாட் இருந்திருந்தது அப்படின்னா யாருமே அதை பயங்கரமாக கொண்டாடிருக்க மாட்டோம் அப்படின்றது தான் உண்மை. பட் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எனர்ஜி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் அஜித் சார் என்னெல்லாமோ சொல்லியிருப்போம், ஆனழகன் அஜித்குமார், ஆசை நாயகன் அஜித்குமார், நானும் ஒரு படிக்கு மேலே போய் அமெரிக்க ஜனாதிபதி அஜித்குமார் வாழ்க அப்படின்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ ஓ மை காட், டேய் இந்தியனாக பிறந்த ஒருத்தருக்கு எப்பட்றா அமெரிக்காவில் நீ ஜனாதிபதி ஆவ? ஆனால் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்குது இல்லையா? அங்கேயே இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ யோசித்து பார்த்தோன்னா கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கும், விந்தையாகவும் இருக்கும். பட் இப்போ பண்ண இந்த விஷயங்கள் அப்படின்றது ரைட்டு, அது ஃபேன்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணது அப்படின்றது ஒரு பக்கம். அப்படின்னா அது என்ன தான் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் போய் கத்துறப்ப அப்படின்றது கண்டிப்பாக அது இரிட்டேட் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதைத்தான் இங்கே அஜித் சார் சைட்லேருந்து ஆய் அப்படிலாம் சொல்லாதியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது எதனால் இந்த ஒரு அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நம்ம புஷ்பா 2 படம் வெற்றிகரமாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ அங்கே சம்மந்தமே இல்லாமல், அதுவும் ஆந்திராவில், நான் சொல்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, ஆந்திராவில் அந்த அஜித்தே கடவுளே அப்படின்றது அவங்க படம் பார்த்துட்டு இருந்த அந்த தேட்டரில் ஒழிச்சிருக்கு. படம் ஓடிட்டுருக்கிறப்ப என்னடா இது டோட்டலாக அந்த ஒரு படம் பார்க்குற அந்த ஒரு இதையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ என்ன தான் அஜித் சாருடைய குட் பேட் அக்லி படத்துடைய தயாரிப்பாளர்களாக இருந்தால் கூட அவங்க இப்போ ஒரு படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து அந்த படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கிறப்ப அதில் ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸு அல்லது படம் ஓடாத டைம்னாலும் பரவாயில்ல, படம் நல்லா ஓடிட்டுருக்கிறப்ப அந்த முக்கியமான காட்சியில் இந்த ஒரு ஸ்லோகன் அங்கே ஒழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட இதையும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். அவங்கள நினச்சா தான்
போ வீட்டில் பெரிய ஆள் இருந்தால் கூட்டம் போ அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அஜித் சார் தன்னுடைய ரசிகர்களை தன்னை மாதிரியே வச்சுக்கணும். இவங்க வந்து எந்த இடத்துலையும் அவங்களுடைய பெயரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதே டைமில் வந்து தன்னுடைய பெயரையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கருத்தாக இருக்காப்புல அப்படின்றத வந்து நாம் புரிஞ்சிக்கணும் முதல்ல. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா சில ட்வீட்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு ட்வீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு தெரியலையா, இன்னும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தற்குறித்தனமாக ஒரு யோசனையை வந்து ட்வீட்டாக போட்டிருந்தாப்புல. எனக்கு சிரிக்கவா அளவா அப்படின்றதே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மனுஷன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவு எப்படி தெரியுமா இருக்குது, அதுவா அது பாட்டுக்கு நடக்கும். படம் தானே, அது தன்னை பாட்டுக்கு ரிலீஸ் ஆகி அது பாட்டுக்கு போகும். நினச்சா இதெல்லாம் வேறு மாதிரி ஒன்று மாற்றலாம், ஆனால் வேணாம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அஜித் குமார்னா இப்படி தான் இருப்பேன், அஜித் ரசிகர்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று கெட்ட ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதுதான் வந்து மறுபடியும் இந்த மனுஷனுடைய படம், இந்த மனுஷனுடைய லுக்கு, இந்த மாதிரியான பல மாதிரியான விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் மேலே இன்னும் ஒரு மதிப்பும் மரியாதையும் அதே டைமில் அந்த பாசமும் இன்னும் நிறைய பேர் கூட காரணம் வந்து இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் திருத்துப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 படம் 3 படம்லாம் வரும் ஒரு டைமில். டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 வருஷம் படமே வராது. என்னன்னு கேட்டிங்கன்னா காரை தூக்கிட்டு இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து அஜித்குமார் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அப்படின்றது தான். ஸோ என்ன தான் வந்து தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப ஒரு 0.05% வந்து இன்னும் தலை அப்படின்னு சொல்கிறதுல வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த அஜித்தே கடவுளே எதுவுமே வந்து உடனே எல்லாம் அப்படியே இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஆயிரும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை இல்லையா? சரி, ஓகே. பட் இருந்தாலும் அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை வாழுங்கள், அது மாதிரிலாம் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்றத மறுபடியும் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதை பின்பற்றணும் அப்படின்றது தான். அஜித் சாரை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்க அதை எடுத்துப்பாங்க அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கைங்க. ஆமாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீ எப்படி அஜித் சார் ஃபேன்ஸை திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். நீ எங்கேயும் அசிங்கப்படுத்தி அவரையும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தருடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சிக்காமல் நீ அதுக்கப்புறமும் ஏதோ பிளிம் பண்ணி விட்டுருக்க அப்படின்னு சொன்னால் நீ தான் வந்து தற்குறி. இதை நான் வந்து திருப்பி அழுத்தி சொல்லுவேன். ஆமாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் அஜித் சாரை கண்ணாப்பின்னு திட்டினவன்லாம் இப்போ வந்து ஆகா ஓஹோன்னு சில பேர் புகழ் போடுவானே, கொன்றுவேன். ஓடி